தோழர் ஆர்என்கே அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்திருக்கிற தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தோழர் பகூன் அவர்களே, என்னுடன் வருகை புரிந்திருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வேம்பொழி, மூத்த தோழர்கள் சம்பத், எம்எஸ் மூர்த்தி உள்ளிட்ட தோழர்களே, திமுக நிர்வாகிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் கரங்குப்பி நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் பகூன் ஒரு 8-10 ஆண்டுகளாக எனக்கு பழக்கம். அவர்கள் நாடகங்கள், அவர்களது சிறு நூல்கள் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறேன். இப்பொழுது கூட இதே இடத்தில் மேல்தளத்தில் தோழர் நல்லக்கண் அவர்களின் அவர் பெயரில் ஒரு நூல் நிலையம் இருக்கிறது. ஏராளமான நூல்களை ஆர்என்கேவை சந்திக்கிற பொழுது அவர்கள் வழங்குவார்கள். நல்லக்கண் இவருக்கு வழங்குவார். அதையெல்லாம் கண்டுருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று பகூன் என்னை கேட்டவுடன் உடனே நான் இசைந்தேன். பிறகு நம்முடைய சகோதரர், எங்கள் பகுதியில் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சேகர் அவர்கள், இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வருவீர்களா என்று என்னை கேட்டார். நான் அவரிடத்து சொன்னேன், இப்பொழுது ஒரு கேள்வியே நீங்கள் கேட்கக்கூடாது. நல்லக்கண்ணுக்கு ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அங்கே கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் எப்படி இருப்போம் என்று நான் சொன்னேன். இல்லை, முதல் நமது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருகிறார் என்று அவர் தயங்கி எப்படி சொன்னார். அதனால் என்ன, அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், நிலைப்பாடுகள் மாறுபடலாம். அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஜனநாயக இயக்கமாக தான் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் பார்க்கிறது என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு ஒரே ஒரு பகை முரண் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. சமரசம் இல்லாமல் அரசியல் போர்க்களத்தில் அவர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் துடிக்கிறோம். இதை நாங்கள் அவர்கள் மீது கூட வெறுப்பு அரசியல் எங்களுக்கு இல்லை, அவதூறு அரசியல் எங்களுக்கு இல்லை, பண்பு தவறி அவர்களை பற்றி சிந்திப்பது கூட இல்லை. நாம் அரசியல் தான், பன்முகம், நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி முறை அவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கி விட்டார்கள். எனவே அவர்களை வீழ்த்த துடிக்கிறோம். இதில் எங்களுக்கு திராவிட கழகத்திற்கும் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்திற்கும் நீண்ட நெடுங்கால உறவுகள் இருக்கிறது, கொள்கை உறவுகள் இருக்கிறது. தந்தை பெரியாரை எப்படி கடந்து செல்ல முடியும்? டாக்டர் கலைஞரை எப்படி கடந்து செல்ல முடியும்? முன்னாள் முதல்வர் சகோதரர் ஸ்டாலின் அவர்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? அதே போன்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களை திராவிட இயக்கங்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? ஒன்று ஒன்றால் நிரம்ப வேண்டும். இரண்டு மனிதர்களை மறக்கவே முடியாது. ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று டாக்டர் கலைஞர். கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் இந்த மனிதர்களை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம். பெரியார் தான் சொன்னார், கருப்பு சிவப்பு கொடியேன், அதற்கு விளக்கம் அளித்தார். கருப்பு இருள் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, மூட நம்பிக்கை இருக்கிறது, ஜாதிய பாகுபாடுகள் இருக்கிறது. இது வீழ வேண்டும் என்று சொன்னால் ரத்தம் சிந்தி நாம் பாடுபட்டாக வேண்டும். இது வீழ்ந்தவுடன் கருப்பு இயல்பிலேயே மறைந்து விடும். இந்த கொடி முழுவதும் சிவப்பாகவே இருக்கும், அது உலகம் முழுவதும் பறக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இவரை நாங்கள் எப்படி கடந்து செல்வோம்? இதை சொல்லி முடிக்கிறேன். அது போன்று டாக்டர் கலைஞர். சோவியத் யூனியன் வீழ்ந்தது, அன்றைக்கு இருந்த பிரபலமான தலைவர், பெயர் சொல்வதில் தவறு என்று நினைக்கிறேன், நீங்கள் அனுமதிக்க வேண்டும், சகோதரி ஜெயலலிதா. அந்த அம்மையார், மாண்புமிகு அந்த அம்மையார் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினார். வீழ்ந்தது கம்யூனிசம் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அத்தோடு முடிந்தது என்று அவர் எழுதினார். எனக்கே பேர் அதிர்ச்சி. இதுபோல் குரல் அமெரிக்காவிலிருந்து வரமல்லவா, தமிழ் மண்ணிலிருந்து வருகிறது என்று நாங்கள் எல்லாம் அப்போது அதிர்ந்தோம். அதை படித்து மறுநாள் 2-3 தினங்கள் கழித்து ஒரு கட்டுரை முரசொலியில் வருகிறது. வீழ்ந்தது கம்யூனிசம் அல்ல, அது தற்காலிக வீழ்ச்சி, அது மீண்டெழும், உலகை வெல்லும் என்று டாக்டர் கலைஞர் எழுதினார் முரசொலியில். இதையெல்லாம் எப்படி நாங்கள் கடந்து செல்ல முடியும்? திராவிட இயக்கத்தின் கொள்கை அடிப்படையில் சமதர்மம் தானே, இடது பக்கம் தானே. இந்த நாடும் உலகமும் இடது பக்கம்தான் சென்றாக வேண்டும். அதுதான் பகுத்தறிவின் இலக்கு, சுயமரியாதையின் இலக்கு, பொது உடைமையின் இலக்கு. நான் இதை ஒன்று சொல்லை முடிக்கிறேன்னா, இப்பொழுது கூட அவர் வருகிற போது தந்தை எப்படி இருக்கிறார் என்று கேட்டு, எப்பொழுதும் என்னால் திமுக அதிமுக முகம் பார்க்க முடியும். எங்கள் பொது வாழ்வில் கண்ணியமற்ற ஒரு சொல் உதிர்த்து நீங்கள் பார்த்திருக்க முடியாது. கண்ணியமற்ற ஒரு எழுத்துக்களை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. முன்னொன்று பேசுவது பின்னொன்று பேசுகிற அந்த சொல் கம்யூனிஸ்ட் வரலாற்றில் இல்லை.
எனவே எப்பொழுதும் முகம் பார்க்க முடியும், எப்பொழுதும் பேச முடியும். ஜனநாயக சக்தியுடன் நாட்டு நலனுக்காக இணைந்து பாடுபட முடியும், போராட முடியும். அந்த துணிச்சல் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நிலவுகிற இந்த சமூகம் நமக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது, படித்திருக்கிறோம், அறிவில் சிறந்தவர்களை வீற்றிருக்கிறார்கள். இந்த சமூகம் நமக்கு உடன்பாடா? இது முதலாளிகளின் சமூகம், முதலாளித்துவ சமூகம். 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் தன் மடியில் வைத்திருக்கிறார். அது தேசத்தின் மடியில் அமர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இதான் கொள்கை சண்டை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூகம் நமக்கு உடன்பாடு இல்லை என்பதை விளையாட்டு வீரர்களே நிரூபித்திருக்கிறார். ஸ்பெயின் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை சாதாரணமானதல்ல. ஸ்பெயின் தேச கொடியை ஏந்துவதற்கு மாறாக அவர்கள் பாலசனத்தின் விடுதலை கொடியை ஏந்தி உலகுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறார். எனவே உலகமே இடது பக்கம் திரும்புகிறது, இடது சிந்தனையால் நிரம்புகிறது. நாட்டை நம் காலத்திலேயே தமிழ் மண்ணை, இந்திய மண்ணை இடது பக்கம் திருப்புகிற அந்த மகத்தான பணியில், அந்த அரசியல் போரில் எப்பொழுதும் ஜனநாயக சக்திகளுடன், திமுக போன்ற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து பாடுபடுவதற்கு கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தயாராகவே இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த நல்ல நிகழ்வு ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும், பகுன் போன்ற தோழர்கள், அதனுடைய கலைஞர்கள், நல்ல புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.